பிரார்த்தனை. ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம். அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. ஹரி ஓம். நாம் ஆதித்ய ஹிருதயம் பொருள் பார்த்துட்டு இருந்தோம். 9வது ஸ்லோகத்தில் இருக்கிறோம். பிதரோ வசவசாத்யா ஹ்யஸ்வினோ மருதோ மனுः வாயுர்வன்னிः பிரஜா பிராண ரிதுகர்த்தா பிரபாகரः. இதுல பித்ருக்கள் அப்படிங்கிற முதல் வார்த்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அது பார்க்கிற இதுல மனுஸ்மிருதியிலிருந்து பஞ்சமகா யஜ்ஞம் அப்படிங்கிறத பார்த்தோம். பிரம்ம யஜ்ஞம் அல்லது ரிஷி யஜ்ஞம் அப்படிங்கிறது முதல் யஜ்ஞம். அது என்ன அப்படின்னா, நாம நம்முடைய சாஸ்திரங்களை தினமும் படிக்கிறது, சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதிக்கப்பட்ட படிக்க வேண்டிய பகுதி இருக்கும். அதை சொல்லுவாங்க ஸ்வசாகா உபனிஷத், கீதா, விஷ்ணோர் நாம சகஸ்ரகம், ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம், நித்தியம் ஆவர்த்தயேத் புதக. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஷாக்கை, ரிக்கோ, யஜுரோ, சாமமோ, அதர்வணமோ. அதுக்கப்புறம் ஒருவேளை அது தெரியல அப்படின்னா அதுக்கு கூடுதலா கீதா, பகவத்கீதை படிக்கலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கலாம், ருத்ரம் படிக்கலாம். அதுவும் வேதத்தினுடைய ஒரு பகுதி தான். விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை ரெண்டுமே மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதி. புருஷ சூக்தம் படிக்கலாம். அப்போ உபனிஷத் அல்லது வேதம், கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம், ருத்ரம், புருஷ சூக்தம், இந்த 5 தினமும் ஒருவன் படிக்கட்டும் அப்படின்னு இருக்கு. அது ஒரு ருத்ரம் எல்லாம் ரொம்ப பெரிய பிராயசித்தத்துக்கான ஒரு மந்திரமா கருதப்படுது. பஞ்சமகா பாவம் செய்தா கூட ருத்ரம் படிக்கிறதுனால சரியாயிடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி தினமும் இந்த மாதிரி ஏதாவது படிக்கிறது, 4000 திவ்ய பிரபந்தமா இருந்தாலும் சரி, தேவாரமா இருந்தாலும் சரி, இதெல்லாமே அதுக்குள்ள பெரியவங்க எழுதி வச்ச சாஸ்திரங்கள் எல்லாமே வரும். அடுத்தது தேவயஜ்ஞம். ரிஷிகள் எழுதி வச்ச நூலை படிக்கிறதுனால ரிஷி யஜ்ஞம், அல்லது பிரம்மம் அப்படின்னா
வேதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. வேதத்தை படிக்கிறதுனால பிரம்ம யஜ்ஞம், அல்லது பிரம்ம அப்படின்னா கடவுள், கடவுளை பற்ற நூல்களை படிக்கிறதுனாலையும் பிரம்ம யஜ்ஞம். தெய்வங்களை வழிபடுறதுனால தேவ யஜ்ஞம். பொதுவா இன்னைக்கு நம்ம கோவில் போய் வழிபடுகிறோம். இது இந்த காலத்து பழக்கமா இருக்குது. இல்ல கோவில் வீட்டிலேயே வழிபடுவாங்க. இது ஒரு விதமான தெய்வ யஜ்ஞம். பழைய காலத்துல அது கொஞ்சம் வேற விதமா இருந்தது. அது நம்ம மனுஸ்மிருதியில பார்க்க போறோம். அடுத்தது தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுலயும் குல தெய்வம், ஊருக்கு தெய்வம், காவல் தெய்வம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விதம் இருக்குது. அப்புறம் இஷ்ட தெய்வம். பொதுவா நம்ம நாட்டுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வத்துக்கு சண்டை கிடையாது. ஒருத்தருக்கு குலதெய்வம் அம்மனா இருக்கலாம். பொதுவா குலதெய்வம் அம்மனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இஷ்ட தெய்வம் விஷ்ணுவாவோ, சிவனாவோ, முருகனாவோ யார் வேணாலும் இருக்கலாம். நமக்கு இயல்பா யாருக்கிட்ட மனசு ஈடுபடுதோ அது நம்முடைய இஷ்ட தெய்வம். நம்முடைய குடும்பத்துல பரம்பரையை எதை வழிபடுறாங்களோ அது குடும்ப தெய்வம் அல்லது குல தெய்வமா இருக்கும். அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற தெய்வம் ஊர் தெய்வம் அல்லது காவல் தெய்வமா இருக்கும். இந்த மாதிரி ஏற்பாடு நம்ம நாட்டுல இருக்கு. அடுத்தது பித்ரு யஜ்ஞம், மூணாவதா நம்முடைய பித்ருக்களை வழிபடுறது. அப்புறம் நர யஜ்ஞம் அல்லது அதிதி யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தினர்களை உபசரிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல விருந்து அப்படிங்கிறது மற்ற 3 ஆசிரமத்திரவர்களுக்கும் கொடுக்கிறது. பிரம்மச்சாரிக்கோ, வானப்பிரஸ்தருக்கோ அல்லது சன்னியாசிக்கோ நாம தினமும் உணவளிக்கிறது. அப்புறம் நாலாவதா நர யஜ்ஞம், அஞ்சாவதா பூத யஜ்ஞம். மற்ற உயிர்களுக்கு நாம பூஜை பண்றது அல்லது மற்ற உயிர்களுடைய நலன்ல அக்கறை காட்டுறது. பொதுவாக நம்ம வீட்டுல சமைச்ச உடனே நம்ம காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுவோம். பசு இருக்கலாம், பசுவை நாம கவனிக்கலாம். இல்ல துளசி செடி இருக்கலாம், அதை கவனிக்கலாம். இதெல்லாம் பூத யஜ்ஞத்துல அடங்கும். சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் அப்படின்னு இன்னைக்கு சொல்றவங்க எல்லாம் இந்த பூத யஜ்ஞத்தை மட்டும் செய்யக்கூடியவங்க. நாம நிறைய யஜ்ஞம் செய்யறோம், அதுல ஒண்ணு நமக்கு பூத யஜ்ஞமும். இந்த 5 யஜ்ஞத்துக்கும் வேற விதமான பெயர்களும் இருக்கு அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. அது 3வது அத்தியாயம் 73வது ஸ்லோகம் சொல்லுது. அஹுதம் ச ஹுதஞ்சைவ ததா பிரஹுதமேவ ச பிராமியம் ஹுதம் பிராஷிதம் ச பஞ்சயஜ்ஞான் பிரசக்ஷதே. இத அகுதம், ஹுதம், பிராகுதம், பிராமியம் ஹுதம், பிராஷிதம் இப்படிங்கிற பேர்லயும் இந்த 5 யஜ்ஞங்களை சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொல்லுது. 74 3வது அத்தியாயம். ஜபோ அகுதஹ, ஜபம் பண்றது அகுதம். அதாவது வேத மந்திரங்களை, சாஸ்திரங்களை படிக்கிறது. ஹுதஹ ஹோமஹ, ஹுதம் அப்படின்னா ஹோமம் பண்றது. நான் சொன்னேன், நம்ம பழைய காலத்துல பிரம்மச்சாரி சமிதாதானம் அப்படிங்கிற ஒரு குட்டி ஹோமம் பண்ணுவார். பிரம்மச்சரிய வாழ்க்கையில இருந்தே, அதாவது சுமார் 6 வயசுல இருந்தே
இந்த ஹோமம் பண்ற பழக்கம் நமக்கு ஊட்டுவாங்க. அது ஒரு 6 வயசுல இருந்து ஆரம்பிக்கும். சமிதாதானம் அப்படின்ட்டு. அப்புறம் இல்லறத்தான் ஆன பிறகு அக்னிஹோத்திரம் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து சந்தியாவந்தனம், சமிதாதானம், அக்னிஹோத்திரம் எல்லாம் எவ்வளவு தவறாம நாம பண்றோமோ, இதெல்லாம் நித்திய கர்மம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எவ்வளவு தவறாம பண்றோமோ அந்த அளவுக்கு அடுத்த ஹோமங்கள் பண்றதுக்கான தகுதிகள் நமக்கு வரும். இதெல்லாம் தவறாம பண்றவங்களுக்கு அடுத்தடுத்த ஹோமங்களுக்கான தகுதிகள் வரும். ஒருத்தர் ராஜபேயம் பண்ணார், ராஜசூயம் பண்ணார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி பல விஷயங்களை அவரு தவறாம பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் பிஏ படிக்கிறார் அப்படின்னா அவர் 1ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறார், 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு, கிளாஸ் படிச்சிருக்கிறார், 3 படிச்சிருக்காரு, 4 படிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது மாதிரி ராஜபேயம் பண்ணார், ராஜசூயம் பண்ணார்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்களை தவறாம பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத ஒருத்தர் குறிச்சுக்கலாம். அப்போ ஹோம குண்டங்கள்ல ஹோமம் பண்றது, வேள்வி பண்றது, அதுதான் பழைய காலத்துல இருந்த தேவ யஜ்ஞம். தேவதைகளுக்கு, அக்னி வருணன் முதலான தேவதைகளுக்கு நாம நெய் முதலான ஹவிஸ்களை கொடுக்கிறது. பிரகுதக பௌத்திகக பலிகி, பூத பலி அத பிரகுதம் அப்படின்னு சொல்றோம். பிரகர்ஷேண ஹுதம், பிரகுதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வைஸ்வதேவம்னு ஒரு இது இருக்கு, காகத்துக்கு கொடுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் அதுல வரும். பௌத்திக பலிங்கிறது. பலின உடனே மோனியர் வில்லியம்ஸ்னு ஒரு அயோக்கியம் இருக்கிறான், சமஸ்கிருத டிக்ஷனரி அவர் பேர்ல இருக்கு. அவரு பலி அப்படின்னா சாக்ரிஃபைஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. பலினா பூஜைன்னு அர்த்தம், அல்லது அர்ப்பணிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா இந்த ஆள் என்ன பண்ணுவாரு, சாக்ரிஃபைஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவருக்கு சிங்கிடிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உயிர்களை கொல்றதுக்கு தான் பலின்னு பேரு அப்படின்னு ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்துருவாங்க. புருஷ சுத்தத்தை இப்படிதான் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. புருஷ சுத்தத்துல புருஷனை கொலை பண்ணுவாங்கன்னு எழுதியிருக்குதான். அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, யஜ்ஞம்னு ஒரு வார்த்தைய சாக்ரிஃபைஸ்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு புருஷ சுத்தத்துல வருது யஜ்ஞம் அப்படிங்கிறது. அதை இவங்க சாக்ரிஃபைஸ்னு டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு கொலைன்னு அர்த்தம் கொண்டு வந்து புருஷனை பலி கொடுத்தார்கள் அப்படின்னு எழுதி, அந்த புருஷன் இயேசு கிறிஸ்து தான். அதனால புருஷ சுத்தி இந்து வேதங்களில் இயேசு கிறிஸ்து, 4 வேதங்களில் இயேசு கிறிஸ்து, ரிக்கு வேதத்தில் இயேசு கிறிஸ்து, சதபத பிராமணத்தில் இயேசு கிறிஸ்து, புருஷ சுத்தத்தில் இயேசு கிறிஸ்து, இப்படி எல்லாம் நோட்டீஸ் போடுவாங்க. எல்லா நோட்டீஸும் ஒரே குப்பை தான். விஷயம் இதான், புருஷ சுத்தத்துல இயேசு கிறிஸ்துவ பலி கொடுக்க சொல்லி இருக்குன்னு கதை அளப்பாங்க. இந்த இந்து வேதங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசுங்கிற வார்த்தை வந்திருக்கான்னு பதிலுக்கு கேட்டா அதுக்கு அவங்ககிட்ட பதில் இருக்காது. நம்ம நம்முடைய சாஸ்திரங்கள்ல படிக்கல, நம்ம அறியாமையில இருக்கிறோங்கிறது அவங்களுக்கு முதல். நம்முடைய அறியாமை அவங்க மூலதனம் ஆக்கி நம்ம தலையில மிளகா அரைக்கிறாங்க. அதனால அதுல கவனமா இருக்கணும். அப்ப பூத பலி அப்படிங்கிறது உயிர்களுக்கு நாம செய்யக்கூடிய தொண்டு, அது பிரகுதம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பிராமியம் ஹுதம், இது சாதுக்களுக்கு கொடுக்கிறது, ஞானிகளுக்கு கொடுக்கிறது, பிராமணர்களுக்கு கொடுக்கிறது, இப்படிப்பட்ட அர்த்தமெல்லாம் எடுக்கலாம். பிரம்மஜானேன பிராமணக, ஒருத்தர் எப்ப பிராமணன் சொல்லலாம், அவனுக்கு கடவுள் ஞானம் இருந்தால், கடவுளை அறிந்தவர்களை, ஞானிகளை, சித்தர்களை நாம பிராமணர்கள் சொல்லலாம் அப்படின்னு ஒரு டெபினிஷன் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பிராமியம் ஹுதம் அப்படிங்கிறது நாம பல விதமான அர்த்தத்தை எடுத்துக்கலாம்.
ஒண்ணு ஞானிகளுக்கு நாம உணவு கொடுக்கிறது, அது பிராமியம் புத்தம். இன்னொன்னு வேதம் படிச்சவங்களுக்கு கொடுக்கிறது. வேதம் படிச்சவங்கன்னு வரும்போது பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி எல்லாரும் வந்துருவாங்க. அதைத்தான் திருவள்ளுவர் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. ஒரு இல்வாழ்வான் அப்படின்னா மற்ற 3 ஆசிரமத்தவர்களுக்கும் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பிராமியம்ங்கிறத பிராமணத்தன்மை உள்ளவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிராமணர்களுக்கு கொடுக்கிறது, பிராமண கத்திரிய வைசியர்கள் அவங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு எடுக்க முடியும். இப்படி ரொம்ப சிறந்த அர்த்தம் வந்து ஞானிகளுக்கு கொடுக்கிறது அல்லது இந்த ஞான பாதையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த அர்த்தமா இருக்கும். பிராமியம் ஹுதம் அப்படின்னா என்ன அப்படின்னா துஜ அக்ரியா அர்ச்சா. துஜ அப்படின்னா இருபிறப்பாளர்கள், அதாவது பிராமண கத்திரிய வைசியர்கள் 3 பேருக்கும் துஜர்கள்னு பேர். அவங்க 3 பேரும் உபநயனம் பண்ணுவாங்க, பூணூல் போடுவாங்க, வேதம் படிப்பாங்க. இப்படி எல்லாம் பண்றதுனால, வெறுமனே பூணூல் போடுறதுனால இல்ல, பூணூல் போடுறது இது படிக்கிறதுக்கான ஒரு முன் சடங்கு, அவ்வளவுதான் உபநயனம் அப்படிங்கிறது. குடுமி வச்சிருப்பாங்க, பூணூல் போடும்போது குடுமி வச்சிருவாங்க. பூணூல் போட்டு குடுமி வச்சு சந்தியாவந்தனம் பண்ணி சமிதாதானம் பண்ணி வேதம் படிக்கிறவங்களுக்கு துஜர்கள்னு பேரு. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம அர்ச்சனை பண்றது, வழிபாடு பண்றது, அவங்களுடைய நன்மையை நாம கருதுறது, அது பிராமியம் குதம் அப்படின்னு சொல்றார் மனு. பிராஷிதம் பித்ரு தர்ப்பணம். பிரகர்ஷேண அசிதம் பிராஷிதம்னு எடுத்துக்கலாம். பிராஷிதம்னு எதை சொல்றேன் அப்படின்னா பித்ரு தர்ப்பணத்தை சொல்றேன் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றார். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அமாவாசைகள் தோறும் இப்படி ரொம்ப முறைப்படி பண்றவங்க அமாவாசை தோறும் பண்ணுவாங்க. அமாவாசை அன்னைக்கு என் கூட எல்லாம் சில பேர் படிச்சாங்க. அன்னைக்கு காலை உணவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. 12 மணி 11, 12 மணி அளவில் அமாவாசை இருக்கிற நாளாட்டு தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் மதிய உணவு தான் எடுத்துக்குவாங்க. இதுக்கு இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம். எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது சில பேர் சொல்லக்கூடும். தில தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல வார்த்தைகள்ல சமுதாயத்தில் இன்னைக்கு அறியப்படுது. இப்படி இந்த 5 வேற விதமான பெயர்களும் அதுக்கு 5 என்ன விஷயம் சொல்றாரு. அது கிட்டத்தட்ட நாம முதல்ல சொன்ன அதே விஷயங்கள் தான். அடுத்தது இதே விஷயத்த மனு தொடர்றார். 3வது அத்தியாயம் 75வது ஸ்லோகம். சுவாத்தியாயே நித்யயுக்தः ஸ்யாத் தெய்வே சைவைஹ கர்மணி தெய்வ கர்மணி யுக்தः ஹி பிபர்த்தீதம் சராச்சரம். முதல்ல சொல்றார் சுவாத்தியாயே நித்யயுக்தः ஸ்யாத். இப்ப நாம திங்கள் செவ்வாய் எல்லாம் கிளாஸ் வச்சுட்டோம்னு வச்சுங்க, உங்களுக்கு 3 நாள் சுவாத்தியாயம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஒரு சுவாத்தியாயம் நடக்குது, நாளைக்கு நாளை கழிச்சு நடந்துடும். வாரத்துல 3 நாள் ஆச்சு. வாரத்துல 7 நாளும் 24 365 into 7 நாம சுவாத்தியாயம் பண்ணணும். சுவாத்தியாயம் தினமும் பண்ணணும். சுவாத்தியாயே நித்யயுக்தः ஸ்யாத். அதாவது 5 விதமான செயல்கள் இருக்கு அப்படின்னு பகவத்கீதை மாதிரி நூல்கள் இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம்.
விகிதம் கர்ம, நிகிதம் கர்ம, நித்திய கர்ம, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரக்கூடிய இடங்கள் 5 விதமான கர்மத்தை மனசுல வச்சு பேசுது. ஒண்ணு நித்திய கர்மான்னு சொல்லுவோம். அதுக்கு வேற வார்த்தைகள் கீதை மாதிரி நூல்கள்ல நிகித்தம் கர்ம, விகிதம் கர்ம, அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தப்படுது. அதாவது நமக்கு விதிக்கப்பட்டது விகிதம், நம்ம தினமும் செய்கிறது அப்படின்னால நித்தியம். ஒரு உதாரணத்துக்கு, காலையில எழுப்பி காலை கடன்களை முடிக்கிறோம், பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், இதெல்லாம் நித்திய கர்மம். இது மாதிரி நித்திய கர்மம்னு இந்த அர்த்தம் இல்ல, இது மாதிரி நாம தினமும் செய்ய வேண்டிய விஷயங்களை வேதம் சொல்லுது. சுவாத்தியாயம் அப்படிங்கிறது அதுல ஒண்ணு. சாஸ்திரங்களை படிக்கிறது. சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது ஒண்ணு. அக்னி இல்லறத்தாரா இருந்தா அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம ஆணா பெண்ணா, பிரம்மச்சாரியா, கிரகஸ்தனா, வானப்பிரஸ்தனா, சன்னியாசியா, அல்லது பிராமணனா, க்ஷத்ரியனா, வைஷ்யனா, சூத்ரனா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சில கடமைகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த கடமைகளை நாம செய்யறதுக்கு நித்திய கர்மம்னு பேரு. அடுத்தது நைமித்திக கர்மம். சில நிமித்தங்களால, சில காரணங்களால நாம செய்யக்கூடியது. கிரகணம் வந்தது அப்படின்னா அன்னைக்கு கிரகண நேரத்துல ஜபம் பண்றது விசேஷம். மந்திர தீட்சை நம்ம எல்லாரும் வாங்கியிருக்கணும் நியாயமா. 5-6 வயசுல காயத்ரி மந்திர தீட்சை கொடுத்துருவாங்க. அது வாங்காதவங்க குரு மூலமா இஷ்ட தெய்வ மந்திரம் மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். இல்ல எதுவும் வாங்கல, அந்த மாதிரி ஒரு சமூகத்துல நம்ம பிறக்கல அப்படின்னா, அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு அமையல அப்படின்னா, நமக்கு எது இஷ்ட தெய்வத்துடைய பேரை சொல்லிட்டு இருக்கலாம். முருகா முருகா, ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கலாம். கிரகண நேரத்துல இந்த மாதிரி நாமம் சொல்றதுக்கு அதிகமான பலன். இந்த மாதிரி குறிப்பிட்ட அக்கேஷன்ல பண்ணக்கூடியது, அக்கேஷனலா பண்ணக்கூடியது, அது நைமித்திக கர்மம் அல்லது நிமித்த கர்மம் சொல்லுவோம். இது ரெண்டும் ஒருவன் கண்டிப்பாக செய்யணும். நித்திய கர்மம் தினமும் செய்யணும், நைமித்திய கர்மம் வரும்போது செய்யணும். ரெண்டுலையும் ஒருவன் தவறக்கூடாது. இதுதான் பகவத்கீதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு 18வது அத்தியாயத்துல கூட பகவான் சொல்றார். நத்யாஜ்யம் கர்ம இதி அப்படின்னு பகவான் கர்மத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது பகவான் சொல்றது இந்த 2 கர்மத்தை மட்டும் தான் சொல்றார். யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். யஜ்ஞம், தானம், தபம் எல்லாம் விடக்கூடாது, கண்டிப்பா செய்ய வேண்டிய கர்மங்கள் அப்படின்னு பகவான் சொல்லும் போது நித்திய நைமித்தியத்தை மனசுல வச்சுதான் பேசுறாரு. இப்ப 3வது வருவோம். அது காமிய கர்மம்னு பேரு. அதாவது நமக்கு ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி நாம செய்யக்கூடிய விஷயங்கள். கோவில்ல நேர்ச்சை பண்றது, மகளுக்கு கல்யாணம் ஆகணும், மகனுக்கு வேலை கிடைக்கணும், உடனே பெண்ணடிமைவாதின்னு கிளம்பி வந்துடாதீங்க. நீங்க உங்க எது மனசுல தோணுதோ அதை சேர்த்துங்க. இது மாதிரிப்பட்டது. அடுத்தது மகன் பரீட்சையில நல்ல மார்க் எடுக்கணும், குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும், கணவர் ஆரோக்கியமா இருக்கணும், இல்ல மனைவி ஆரோக்கியமா இருக்கணும். இந்த மாதிரி நாம திருமணம் ஆயிட்டது, குழந்தை பிறக்கணும். நம்ம இந்து மதத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் இது. அது குழந்தை பிறக்கலைன்னா அது ஒரு பெரிய பாவம் மாதிரி, பிரச்சனை மாதிரி சமுதாயம் நினைச்சிட்டு இருக்குது. இந்து சமுதாயம் இந்த விஷயத்துல ரொம்ப பெருந்தன்மையா இருக்குது. ஆனா நம்ம இந்து சமயம் பெருந்தன்மையா இருக்குது, இந்து சமுதாயம் பெருந்தன்மையா இல்லை. மற்றவங்களை எப்படியெல்லாம் மன சங்கடப்படுத்தலான்னு பாவம் பண்ணிட்டு தெரியுது.
சரி இருக்கட்டும். இந்த குழந்தை பிறக்கட்டும்னு பிரார்த்தனை பண்றது, இந்த மாதிரிப்பட்ட பிரார்த்தனைகள், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாம இருந்தா திருமணம் ஆகணும், இப்படி நாம ஒரு பலனை உத்தேசிச்சு விரும்பி செய்யக்கூடியனால காமத்தினால செய்யக்கூடிய கர்மங்கள் காமிய கர்மங்கள். பலனை விரும்பி பலனை எதிர்பார்த்து நாம செய்யக்கூடிய செயல்கள் பூஜைகள் எல்லாம் காமிய கர்மத்துல வரும். இப்போ புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு பண்றாங்க, குழந்தைக்காண்டி காரினி யாகம், மழை வரணும்னு பண்றாங்க. இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் காமிய கர்மத்துல வரும். பொதுவா இந்த காமிய கர்மத்துல நாம எல்லாம் நல்லா பண்ணணும், பர்ஃபெக்டா பண்ணணும். கொஞ்சம் முன்ன பின்ன கோளாறு பண்ணோம்னா பிறகு நாரதர் வேள்வி பண்ணும்போது ஆட்டுக்கிடா வந்து முருகன் வந்து அடக்க வேண்டி வந்தது. அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆயிடும். காமிய கர்மத்துல கவனமா இருக்கணும். மந்திரங்கள்லயும் சரி, அதனுடைய மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம் மகேஸ்வரி அல்லது மகேஸ்வர எத் பூஜிதம் மயாதேவ பரிபூர்ணம் ததஸ்துதே. காமிய கர்மங்கள்ல இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். குறைவு இல்லாம மந்திரமோ பக்தியோ கிரியையிலையோ குறைவு இருக்கக்கூடாது. இது மூணாவது. நாலாவது பிராயசித்த கர்மம் அப்படின்னு சொல்லலாம். நாம எல்லாம் மனுஷங்க, நாம தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணலாம். பொதுவா நாம எது சரின்னு நினைக்கிறோமோ அதைத்தான் செய்வோம். பின்னாடி அதை தப்புன்னு நமக்கு தெரிய வந்தது அப்படின்னா, நான் சாதாரண மனுஷங்களை பத்தி பேசுறேன். சில பேர் மனசாட்சிய காவு கொடுத்துட்டு மனசாட்சிக்கு விரோதமா செய்வாங்க, அவங்கள விட்டுருவோம். சாதாரண நாம ஒரு விஷயத்த சரின்னு நினைச்சு செய்கிறோம், பின்னாடி நமக்கு தப்புன்னு தெரிய வருது. அப்ப நாம அதுக்கு பிராயசித்தம் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கக்கூடும். அப்ப அதுக்கு பண்ணக்கூடிய பரிகார கர்மம் பிராயசித்த கர்மம்னு சொல்றோம். இது என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன பிராயசித்தம் அப்படின்னு எல்லாம் மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள்ல இருக்கு. அதுக்கு ஏதாவது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆதிசங்கரர் உடைய ஒரு சிஷ்யர் வந்து மண்டன மிஸ்ரர். அவருடைய குரு குமாரில பட்டர் அப்படிங்கிறவர். அந்த காலத்துல புத்த மதத்தினுடைய கை ஓங்கி இருந்தது, வேத மதத்தினுடைய கை தாழ்ந்து இருந்தது. வேதம் பழிக்கப்பட்டது, வைதிக கர்மங்கள் பழிக்கப்பட்டது. ஒருவேளை நாம இப்ப மனுஸ்மிருதியில படிக்கிறதுக்கும் நமக்கு இன்னைக்கு இப்ப வாழ்க்கையில கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம மாதிரி குறைவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த புத்த மதத்தினுடைய காலத்துல இந்து மதத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவு தான். நாம அதுல இருந்து இன்னும் மீளலைன்னு சொல்லலாம். ஆனால் அடிப்படை விஷயங்களை ஆதிசங்கரர் மாதிரி பட்டவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. தத்துவத்தை நம்ம விட்டு கொடுக்கல, வேதாந்தத்தை விட்டு கொடுக்கல. ஆனா கர்ம காண்டம் பகுதியில இழந்துட்டோம். அப்ப அந்த சமயத்தில் இந்த கர்ம காண்டத்தை நிலைநிறுத்துறதுக்காக வேண்டி குமாரில பட்டர் அப்படிங்கிறவர் புத்த மதத்துக்கு போய் புத்த மதத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் அவங்கள எதிர்த்து வாதம் பண்ணி அவங்கள தோக்கடிச்சு இந்து மதத்தினுடைய வேதத்தினுடைய பெருமையை மீட்டு கொண்டு வர்றாரு. ஆனா அவரு இப்படி மதம் மாறி போனதுனால அது பெரிய தவறு அப்படின்னு நினைச்சார். இந்த காலத்துல நிறைய பேர் மதம் மாறி போறாங்க, கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கமான ஒண்ணும் இல்லை. அப்புறம் இங்க இருக்கிற வரைக்கும் சைவமா இருந்துட்டு அங்க போய் அசைவமா இருங்க, இங்க இருக்கிற வரைக்கும் மத சார்பின்மை பேசுறாங்க, அங்க போய் மத வெறியர்களா மாறுறாங்க, இங்க இருக்கிற வரைக்கும் கோவில் பக்கமே போக மாட்டாங்க, அங்க போய் பயங்கரவாதிகளா மாறிடுறாங்க. அது வேற கதை. ஆனா இந்த குமாரில பட்டர் எப்படிப்பட்டவர்னா, திட்டமிட்டே அந்த மதத்தை கத்துக்கிறதுக்காக வேண்டி போயிருந்தால் கூட ஒரு சனாதன தர்மத்தை சேர்ந்த நான் இப்படி ஒரு அவைதிக அல்லது நாஸ்திக மதத்துக்கு போனதுனால நாம இதுக்கு பிராயசித்தம் பண்ணணும்னு நினைச்சார். அதனால என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்ச மட்டும் சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருந்ததுன்னா,
உமியில இருந்து நீரணும். அவரு ஒரு பெரிய குழியை வெட்டி அதுக்குள்ள இறங்கிட்டு உமியை போட்டு நெருப்பு வைக்க சொல்லிட்டார். இவங்க நெருப்பு வச்ச சமயத்துல ஆதிசங்கரர் வரார் அவர்கிட்ட. ஆதிசங்கரர் நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் கர்ம காண்டத்துல ஸ்டக் ஆயிருக்காங்க. பூஜை புனஸ்காரம் இதுவே வாழ்க்கை, கடவுளை அறியணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை வெளிப்படுத்தணும், அந்த மாதிரி இல்லாம பூஜை புனஸ்காரத்துல மக்கள் ஸ்டக் ஆயிட்டாங்க, கர்ம காண்டத்துல ஸ்டக் ஆயிட்டாங்க. உபனிஷத் பகுதிக்கு வரவே இல்லை, ஞான காண்டத்துக்கு வர்றதே இல்லை. அதனால ஆதிசங்கரர் இவர்கிட்ட வாதம் பண்றதுக்கு வேண்டி வந்தார். அப்ப குமாரிலர் பட்டர்கிட்ட, எனக்கு கொஞ்சம் வெளியே என்கிட்ட வாதம் பண்ணிட்டு போங்களேன், அதுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கலாம் எல்லாம் சொல்லி பார்த்தார். குமாரில பட்டர் எடுத்த முடிவு எடுத்ததுதான், மாற மாட்டேன், உனக்கு வாதம் பண்ண என் சிஷ்யன் காசியில மண்டன மிஷன் இருக்கா, அவன்கிட்ட போய் வாதம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மண்டன மிஷன்ட்ட அனுப்பினார்னும். அந்த மண்டன மிஷன் சங்கரர் வாதம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. சங்கர திக் விஜயம் அப்படிங்கிற நூல்ல கிடைக்கும். பிறகு அவர் தான் ஸ்ருங்கேரி மடத்தினுடைய தலைவராக சங்கரால் ஆக்கப்பட்டார், சுரேஸ்வராச்சாரியா. எதுக்கு சொல்ல பிராயஷ்சித்தம் அப்படின்னு சில விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மனசாட்சிக்கு கூட சில பிராயஷ்சித்தங்கள் தெரியலாம். இப்போ ஒருத்தர் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட சாரி கேட்கிறோம், இல்ல ஒருத்தருக்கு பண இழப்பை ஏற்படுத்திட்டோம்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறோம், பொருள் இழப்பை ஏற்படுத்திட்டு அந்த பொருளை திருப்பி கொடுக்குறோம். இது மாதிரிப்பட்டதெல்லாம் பிராயச்சித்தங்கள். இந்த பிராயச்சித்த கர்மம் 4வது. 5வது நிஷித்த கர்மம். நிஷித்த கர்மம் அப்படின்னா விலக்கப்பட்டது. தண்ணி அடிக்கிறது, மாமிசம் சாப்பிடுறது, இந்த மாதிரிப்பட்டது. சுராம் ந பிபேத், தண்ணி அடிக்காத. அதுக்கு பின்னாடி ஒரு கதை கூட சொல்லுவாங்க. இது மகாபாரதத்துல கூட இந்த கதை வருதுன்னு நினைக்கிறேன். மகாபாரதத்தோட கொஞ்சம் சம்பந்தப்பட்டது. சுக்ராச்சாரியார் அவர் தேவர்களுடைய குருவா இருந்தவர். தேவர்கள் குருவை சரியா மதிக்காததுனால அவரு கோபிச்சுட்டு போயிட்டார். அப்படி போனவங்களை தேவர்களுடைய பங்காளிகள், தாயாதிகள் ஆனா அசுரர்கள், இதில் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இல்லையா, ஆதித்யன் அதித்தி பார்க்கும் போதே இந்த விஷயம் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் ஒரே சகோதரிகளுக்கு பிறந்தவங்க தான். அப்போ தேவர்கள் இவரை போய் எங்களுக்கு குருவா நீங்க இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அவரை ஒத்துக்கிட்டார். அப்படி இருக்கும்போது சுக்கராச்சாரியருக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரியும், இறந்தவர்களை உயிர் பிழைக்க வைக்கிற மந்திரம். வித்தை தெரியும், மந்திரம்னு சொல்றதை விட வித்தைன்னு சொன்னா நல்லா இருக்கும். அந்த டெக்னிக் அவருக்கு தெரியும். இந்த மாடர்ன் தலைமுறையில இப்படி சொன்னா கொஞ்சம் அறிவியல் பூர்வமா இருக்கும் அவங்களுக்கு. அதனால இறந்தவங்களை உயிர் பிழைக்க வச்சிருவார். இந்த காலத்துல கூட யாராவது ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துட்டாங்கன்னா உடனே அவங்களுடைய நெஞ்சு அமுக்கி வாயில ஊதி இல்ல எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து எல்லாம் மீட்டு கொண்டு வராங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு கலை அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தேவர்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்தது, ஒரு பிரதிகூலமா இருந்தது. சண்டை வரும்போது அவங்களுக்கு பின்னடைவா இருந்தது. இதை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த சஞ்சீவினி வித்தைய சுக்கராச்சாரியர் கத்துக்கணும்னு நினைச்சாங்க. நேர போய் கேட்டா கத்துக்க முடியாது. பொதுவா வித்தை அப்படின்னா அதுக்கு ஒரு படி இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இது படிக்கணும்னு தோணுது, நான் கேட்கிறேன், உடனே எனக்கு சொல்லி தந்தோம். நான் இன்னைக்குள்ள ட்ரெண்ட் இப்படிதான் பாக்குறேன். நான் இதை படிக்கணும்னு நினைக்கிறேன், இது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கறதோட நம்ம நிறுத்திக்கணும்.
ஆனா நாம என்ன பண்றோம், நான் இதை படிக்கணும்னு நினைக்கிறேன், இதை எனக்கு இப்பவே சொல்லிதாங்கன்னு கேட்போம். ஒருவேளை அதை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்களை பூர்த்தி பண்ண வேண்டி இருக்கும். இந்த விஷயத்துக்கு அடுத்தது இது. உதாரணத்துக்கு சந்தியாவந்தனம், சமிதாதானம், அதுக்கு அடுத்ததுதான் நீங்க அக்னிகோத்திரம் பண்ண முடியும். சந்தியாவந்தனம் சமிதாதானமே செய்யாதவங்களுக்கு அக்னிகோத்திரத்துக்கு தகுதி கிடையாது. 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதவங்களுக்கு 2ஆம் கிளாஸ் தகுதி கிடையாது. அந்த மாதிரி. அப்ப நாம படிப்படியா தான் சில விஷயங்களை படிச்சு வர முடியும். அப்படித்தான் பாடத்திட்டம் கல்விங்கிறது இருக்கும். அப்போ தேவர்கள் என்ன பண்ணாங்க, கச்சன் அப்படின்னு ஒரு பையனை, பிருகஸ்பதியோடைய பையனை அனுப்புறாங்க. பிருகஸ்பதி இப்போ தேவர்களுக்கு ஆச்சாரியர் குருவா இருந்தார். சுக்கராச்சாரியுடைய ஆப்சன்ஸை சரி பண்றதுக்காக வேண்டி சொல்லுவாங்கல்ல, பொன் வைக்கிற இடத்துல பூவையாவது வைப்போம் அப்படின்னு. ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்ப பூ சக்கரை அப்படிம்பாங்க. அது மாதிரி பிருகஸ்பதியை வச்சுக்கிட்டாங்க. பிருகஸ்பதி அவருடைய பையனை இவர்கிட்ட படிக்க அனுப்புறாரு. பொதுவாக அந்த காலத்துல ஒரு பழக்கம், படிக்கணும்னு வர்றவங்களை யாரும் சொல்லி தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப துரோணாச்சாரியர் விஷயத்திலே கூட பாருங்க, அவருக்கு தெரியும் திருஷ்டத்யும்னன் தான் நமக்கு யமே. நம்ம கத்து கொடுக்கிறது என்ன, கூறு பார்த்த மரத்திலேயே இல்லையா, கூர் தீட்டின மரத்திலேயே கூர் பாப்பாங்க அப்படின்ட்டு அவருக்கு தெரியும். ஆனாலும் துரோணர் திருஷ்டத்யும்னனுக்கு எல்லா வித்தைகளும் கத்துக் கொடுத்தார். பொதுவா குருமார்கள் தங்க கிட்ட யாராவது படிக்க வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்றது இல்ல. தகுதி இல்லைன்னா தகுதியை கொடுத்து படிக்க வைப்பாங்க, கத்துக் கொடுப்பாங்க, மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. சுக்கராச்சாரியார் ஒத்துக்கிட்டார். இது மற்ற அசுரர்களுக்கெல்லாம் திகில கொடுத்தது. வந்துட்டானே, ஒருவேளை இவனை குருகிட்ட இருந்து சஞ்சீவினி வித்தியை படிச்சுட்டு போயிட்டான்னா நமக்கு ஆப்பு ஆயிடுமே, தேவர்கள் பக்கமும் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்துடுமே அப்படின்னு. இந்த காலத்து சைனாக்காரனா இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டான். அவனுக்கு வேற நிறைய அசாஸ்திரமான டெக்னிக் எல்லாம் தெரியும். பாகிஸ்தான்காரனும் அந்த மாதிரிதான். என்னென்ன அயோக்கியத்தனம் உண்டோ அந்த அயோக்கியத்தனத்தை பயன்படுத்தி பணம் கொடுத்தோ, பொண்ணை கொடுத்தோ, மதுவை கொடுத்தோ, அல்லது அவன் எப்படியாவது திருடிட்டு போயிடுவான். ஆனா அந்த காலத்துல மக்கள் சராசரியை விட அதிகமான குணங்கள் உள்ளவங்களா இருந்தாங்க. அதனால முறைப்படி போய் குரு கிட்ட படிக்கணும் அப்படின்ட்டு கேட்கிறார். குருகுலத்துல இருந்து கச்சன் படிச்சுட்டு வர்றார். அசுரர்களுக்கு இது பொறுக்கல, திகில். அதனால என்ன பண்ணாங்க, கச்சனை எப்படியாவது கொண்டுடணும்னு நினைச்சாங்க. இதுக்கு இடையில சுக்கராச்சாரியருக்கு ஒரு மகள் உண்டு, தேவயானின்னு பேரு. மகாபாரதம் தொடக்கத்துல இந்த தேவயானிய பத்திய கதை தான் வருது. யயாதி அப்படிங்கிற ராஜாவோட சம்பந்தப்படுத்தி வரும். இது அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். நமக்கு பல யுகங்கள் உண்டு, பல கல்பங்கள் உண்டு, பல மன்வந்தரங்கள் உண்டு. ஏதோ ஒரு மன்வந்தரத்துல, ஏதோ ஒரு கல்பத்துல, ஏதோ ஒரு யுகத்துல நடந்தது. அப்ப இந்த கச்சன் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் நல்ல பையன், சின்சியரா படிச்சுட்டு இருந்தான். அதனால சுக்கராச்சாரியருக்கு அவன் மேல நல்ல மரியாதை. அவருக்கு ஜென்மத்துல அவர் இத மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட பார்க்கவே இல்லை. ரொம்ப ரெகுலர், ரொம்ப ப்ராம்ப்ட், நேரத்துக்கு வந்துடுவான், ஒழுங்கா வந்துடுவான், குரு காலால போட்டதை தலையால செய்வான். அந்த மாதிரி இன்னைக்கு எடுத்த பாடத்தை மறுபடியும் எடுக்க வேண்டாம், அன்னன்னைக்கே கற்பூர புத்தி. அவருக்கு ரொம்ப பிரியம் அந்த சிஷ்யன் மேல. இப்படி நல்ல பையனா இருந்ததுனால சுக்கராச்சாரியாருக்கு
தேவயானிங்கிற மகள் இருந்தா, அந்த மகளுக்கும் கச்சனை பிடிச்சு போச்சுது. அப்போ ஒரு நாள் இந்த கச்சன் குருவுக்காக வேண்டி சமித்துகள் சேகரிக்க காட்டுக்கு போயிருந்தான். போன இடத்துல அவனை மர்ம நபர்கள் இந்த காலத்துல செய்யறது மாதிரி கண்டந்துண்டமா வெட்டி காட்டுல வீசி எறிஞ்சிட்டாங்க அசுரர்கள். காட்டுக்கு போன பையனை காணல. தேவயானி அப்பாட்ட சொல்றாங்க, இப்படி போன திரும்பி வரல, என்னன்னு பாருங்க அப்படின்னு. சுக்கராச்சாரியார் ஞான திருஷ்டியில பாக்குறாரு, இப்படி கொண்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சது. அப்போ மகள் சொல்றாங்க, அவரை நீங்க உயிர்ப்பித்து கொண்டு வரணும் அப்படின்னு. சுக்கராச்சாரியருக்கு தேவயானி ரொம்ப செல்ல பிள்ளையாகும். தேவயானிக்கு வேண்டி அவர் என்ன வேணாலும் செய்வார். அந்த அளவுக்கு மகள்னா அவருக்கு உயிர். அதனால அவரு கச்சனை மறுபடி உயிர் பழைக்க வச்சு கொண்டு வந்துட்டார். அசுரர்கள் பார்த்தாங்க, என்னடா இது மறுபடி உயிர் பழைச்சு வந்துட்டானே அப்படின்னு. மறுபடியும் இந்த மாதிரி முயற்சி பண்றாங்க. ஒரு சில முயற்சி பண்ணி திருப்பி திருப்பி தேவயானியுடைய வேண்டுகோள் பேர்ல சுக்கராச்சாரியார் கச்சனை உயிர் பழைக்க வச்சு கொண்டு வந்துடுறார். அப்போ அசுரர்கள் யோசிச்சாங்க, என்ன பண்றது அப்படின்னு. கச்சனை கொன்னு, இதெல்லாம் மர்ம நபர்கள் மட்டும்தான் செய்வாங்க, வேற யாரும் செய்ய முடியாது. மர்ம நபர்கள்னா அந்த கொரோனா காலத்துக்கு பிறகு பிரபலமான ஒரு வார்த்தை, அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ அரக்கத்தனமான செயல்களை இந்த கலியுகத்துல நமக்கு கூட வாழ்றதுல செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. இந்த அரக்கர்கள் என்ன பண்ணாங்க, அவனை கொன்னு எரிச்சு அந்த சாம்பலை மது கலந்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்துட்டான். இப்ப அவன் அவருக்கு வயிற்றுக்குள்ள தானே இருப்பான், ஒருவேளை உயிர் படைச்சு அவரு செத்துருவாரு. அதனால அவர் உயிர் படைக்க வைக்க மாட்டாரு. மகளுக்கு வேண்டுகோள், மகளும் அப்பா செத்து போனா கஷ்டம் சொல்லிட்டு வேண்டுகோள் வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்படி ஆளை காணல. தேவயானி அப்பாட்ட சொல்றாரு, அப்பா பாக்குறாரு, வயிற்றுக்குள்ள இருக்கான். தனக்கு அசுரர்கள் அரக்கர்கள் தன்னை ஏமாத்தி ஒயின்ல அந்த சாம்பலை கலந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். இந்த காலத்துல மர்ம நபர்களும் நம்முடைய பெண்களை எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து ஏமாத்தி பண்றாங்கன்னு கேள்வி. மயக்க மருந்து கொடுத்து. அப்போ விஷயத்த சொல்றார். தேவயானி சொல்லிட்டா, என்ன செய்வீங்களோ யாரு செய்வீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு அவன் உயிரோட வேணும். அப்ப சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாரு, வயத்துல இருக்கிற கச்சனுக்கு உருவம் கொடுத்துட்டு அவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறாரு. நீ வெளியே வந்த பிறகு நான் செத்துருவேன், திருப்பி நீ என்ன உயிரை எழுப்பிது அப்படின்னு. ஒருவேளை கச்சனுக்கு அவரு வேற எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்துருப்பாரு, சஞ்சீவனி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரா இருக்கும். இப்ப வேற வழியில நிர்பந்தம், சஞ்சீவனி சொல்லி கொடுத்தா ஆகணும். கச்சனுக்கு சஞ்சீவினியை சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு பிறகு அவன் வயிற்று கிடிச்சு வெளியே வரான். திருப்பி இவரை அவன் உயிர் பழைக்க வச்சிடறான். வச்சுக்கிட்டு நான் வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சது, ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். தேவர்கிட்ட போயிட்டான். கிட்டத்தட்ட இத மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துலதான் அசுரர்கள் தேவாமிர்தத்தை கடைய எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும், அமிர்தம் கடைகிறதுக்கு முயற்சி பண்றதும், அப்போ மத்ஸ்ய அவதாரம், மோகினி அவதாரம் இதெல்லாம் ஏற்படுறதும். அதுவும் இந்த சஞ்சீவினி வித்தையில இருந்து தேவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவை சரி பண்றதுக்காக வேண்டி அசுரர்கள் அமிர்தம் வாங்கி சாப்பிட்டாங்க. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்,
நிஷித்த கர்மம். இந்த சம்பவத்துக்கு பிறகு சுக்கராச்சாரியாருக்கு ஒரு ஞானம் பிறகுது. எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்ததுனால தானே நான் போதைக்கு அடிமையா இருந்ததுனால தானே அரக்கர்கள் என்னை ஏமாத்தி இப்படி பண்ணாங்க. அதனால இனிமேல் யாரும் தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னு சுக்கராச்சாரியார் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சுராம் நம் பிபேத், தண்ணி அடிக்க கூடாது. களஞ்சம் ந பக்ஷேத், மாமிசம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் வேதத்துல விதிகள் இருக்கு. இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயங்களை செய்தால் அதுக்கு நிஷித்த கர்மம், விலக்கப்பட்ட கர்மம். இதுக்கும் விலக்கப்பட்ட கனிக்கும் சம்பந்தம் இல்லை, ஃபர்பிடன் ஃப்ரூட்டுக்கும். இந்த நிஷித்த கர்மத்தை செய்யக்கூடாது. பிராயசித்த கர்மம், நாயை அடிப்பானே தீய சமப்பானே அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்றாங்க. அல்லது அந்த வேலை செய்வானே இந்த பாட்டு படுவானேன்னு சொல்லுவாங்க. நாம தப்பு செய்ய வேண்டியதில்லை, பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை, அதனால அதுவும் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது காமிய கர்மம், அதுவும் செய்யக்கூடாது. நித்திய நைமித்திய கர்மம் மட்டும் கண்டிப்பா செய்யணும். இப்படி 5 விதமான கர்மங்கள் இருக்கு. அதுல நித்திய நைமித்திய கர்மம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. அதுல ஒண்ணு இந்த சுவாத்தியாயம். அடுத்தது தெய்வே ச ஏவ இக கர்மணி. தெய்வ கர்மம் அப்படின்னா பிரம்மயஜம் பண்ணணும், தேவயஜம் பண்ணணும். தெய்வ கர்மணி யுக்தோகி விவர்த்தீதம் சராச்சரம். இந்த அசையும் அசையாத சர அச்சரம், சரன்னா அசையக்கூடிய நகரக்கூடிய, அச்சரம்னா நகராத அசையாத, இந்த சராச்சரங்களை விபர்த்தி தாங்கிறது தெய்வ கர்மணி யுக்தக. யாரு தெய்வ கர்மங்களை தேவ யஜ்ஞத்தை தவறாம பண்றானோ அவன்தான் இந்த உலகத்தை காப்பாற்றுகிறான். அசையும் அசையாத உயிர்கள் கொண்ட இந்த உலகத்தை காப்பாற்றுவது இந்த தெய்வ யஜ்ஞம் பண்றவன் தான். அதனால தெய்வ யஜ்ஞம் எவ்வளவு முக்கியமானது. நித்திய கர்மம் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமானது. நித்திய கர்மத்துல தெய்வ யஜ்ஞமும் முக்கியமானது. ஏன்னா அதனாலதான் எல்லா உயிர்களும் இந்த உலகமும் தாங்கப்படுது அப்படின்னு மனு சொல்றார். அடுத்தது அக்னௌ பிராஸ்தா ஆகுதிஹி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே. ஆதித்யாத் ஜாயதே விருஷ்டிஹி விருஷ்டேஹே அன்னம் ததः பிரஜா. இது ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் இத மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தகவல் சொல்லிடுறேன். இப்ப நாம மனுஸ்மிருதி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மனுக்கு பேரு வைவஸ்வத மனு. இந்த வைவஸ்வத மனு அப்படின்னு அவருக்கு ஏன் பேர் வந்துன்னா, அவர் விவஸ்வானுடைய பிள்ளை. வசுதேவன் பிள்ளை வாசுதேவன் மாதிரி, ஜனகன் மகள் ஜானகி மாதிரி, பர்வதராஜன் மகள் பார்வதி மாதிரி விவஸ்வான் ஆகிய சூரியனுடைய ஆதித்யனுடைய பிள்ளை தான் மனு. நம்ம ஆதித்ய ஹிருதயம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த மனுவை பார்க்கறது அவருடைய பிள்ளையினுடைய நூறு தான். அவர் சொல்றாரு இந்த இடத்துல, அக்ரௌ பிராஸ்தா ஆகுதிஹி, அக்னியில போடக்கூடிய ஆகுதி, சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே, நல்லபடியா சூரியன் கிட்ட போய் சேருது. தெய்வ கர்மணி மன்னிக்கணும், ஆதித்யா ஜாயதே விருஷ்டி, மழை சூரியன்ல இருந்து வருது. விருஷ்டேகே அன்னம், மழையினால சாப்பாடு. ததக பிரஜா, சாப்பாட்டுல இருந்து மனிதர்கள் உயிர்கள். இது ஒண்ணு பகவத்கீதையிலையும் இது மாதிரி வருது.
இன்னொன்னு தைத்திரியோபனிஷத்துலயும் இந்த மாதிரி வருது. தைத்திரியோபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, 2வது வள்ளி பிரம்மானந்த வல்லின்னு பேரு. அதுல யோ வேதனிகி தங்குகாயாம் பரமே வியோமன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு தொடங்கி யோ வேதனிகி தங்குகாயாம் பரமே வியோமன் ஆத்மாவை பத்தி பேச ஆரம்பிக்குது. அதுல தொடர்ந்து சொல்லும்போது தஸ்மாத் வா ஆத்மன ஆகாஷ சம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயோரக்னிः அக்னேராபः அத்ய பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதயः ஓஷதிभ्यो அன்னம் அன்னாத் பிரஜாயதே. அதாவது ஆத்மா தெய்வம் ஒண்ணு, அதுல இருந்து ஆகாசம் உண்டாகுது, ஆகாசத்துல இருந்து வாயு உண்டாகுது, வாயுல இருந்து நெருப்பு உண்டாகுது, நெருப்புல இருந்து நீர் உண்டாகுது, நீர்ல இருந்து பூமி உண்டாகுது, பூமியில இருந்து தாவரங்கள் உண்டாகுது, தாவரங்கள்ல இருந்து உணவு உண்டாகுது, உணவில் இருந்து உயிர்கள் உண்டாகுது அப்படிங்கிறது தைத்திரியோபனிஷத்து. பகவத்கீதையில ஒரு நினைக்கிறேன் 3வது அத்தியாயம் தான் பகவத்கீதையில. ஏற்கனவே பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் சொன்னேன். நியதம் கர்ம நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோஹ்ய கர்மணः ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தேத கர்மணः. இந்த இடத்துல நியதம் கர்ம அப்படிங்கிற வார்த்தையை பகவான் பயன்படுத்துறார், நித்திய கர்மத்துக்காக வேண்டி பயன்படுத்துறார். அதனுடைய தொடர்ச்சியாக யஜ்ஞம் அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி பகவான் சொல்றார். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. யஜ்ஞத்துக்காக வேண்டித்தான் இந்த உலகம், யஜ்ஞத்தினாலதான் இந்த உலகம், அதனால நீ யஜ்ஞத்தை செய்வாயாக. சக யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்திஷ்ட காமதுக்கு. பிரஜைகளை படைச்சிட்டு கூடவே யஜ்ஞத்தையும் படைச்சிட்டு பிரஜாபதி பிரம்மா சொன்னாராம், இதன் மூலமாக நீங்கள் தெய்வங்களை வழிபடுங்கள், இவைகள் உங்களுக்கு இஷ்டமானதை உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணும், ஆசையை பூர்த்தி பண்ணும். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. இதன் மூலமாக நீங்கள் தேவதைகளை வழிபடுங்கள், தேவதைகள் உங்களுக்கு அருள்வார்கள். 2 பேரும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரமா இருங்க, இருந்து உயர்ந்த கதியை அடையுங்கள் அப்படின்னு ஸ்லோகம். இதனுடைய தொடர்ச்சியாக 14வது ஸ்லோகம் 3வது அத்தியாயம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ யஜ்ஞः கர்ம சமுத்பவஹ கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். இப்படி 14வது 15வது ஸ்லோகங்கள். அதாவது அன்னாத் பவந்தி பூதானி, உணவிலிருந்து உயிர்கள் வருது.
உணவு மழையில இருந்து வருது. பர்ஜன்யாத் அன்ன சம்பவக. மழை யஜ்ஞத்திலிருந்து வருது. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யக. யஜ்ஞ கர்ம சமுத்பவக. யஜ்ஞமோ கர்மத்திலிருந்து வருது. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. கர்மத்திலிருந்து பிரம்மன் வருது. அதனால இப்படி யஜ்ஞத்துக்கும் கர்மத்துக்கும் தொடர்பு இருக்கிறதுனால, பிரம்மத்துக்கும் தொடர்பு இருக்கிறதுனால ஒருவன் தினமும் யஜ்ஞங்கள் செய்யணும். பஞ்சமகா யஜ்ஞங்களை ஒருவன் செய்ய தவறக்கூடாது அப்படிங்கிற துணியில பகவத்கீதையிலையும் இருக்குது நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த உலகம் வாழ்றதுக்கு யஜ்ஞங்கள் முக்கியம், பஞ்சமகா யஜ்ஞங்கள் முக்கியம். அக்னி யஜ்ஞம், ஹோமம், வேள்வியும் முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல மனுஸ்மிருதி சொல்லுது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய யஜ்ஞங்கள், அதுல பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள், அதுல கொடுக்கக்கூடிய ஹவிஸ் சூரியனுக்கு போய் சூரியனை இருந்து மழையை கொண்டு வருது அப்படின்னு. தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு ஔவையார். இப்படி மழைக்கும் ஹோமங்களுக்கும் வேள்விகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. நவீன காலத்துல யாருக்காவது வேணும்னா அதை ஆராய்ச்சி பண்ணி நிரூபிக்கட்டும். தொடர்ந்து நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஒருவேளை அடுத்த வகுப்பு நாளைக்கு வச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா வகுப்பு முடிச்சுக்கலாம். நன்றி குருஜி. எனக்கு இது கொஞ்சம் திரும்பியும் கலெக்ட் பண்ணணும். நீங்க வாய்ஸாவும் குரூப்ல போடுவீங்களா? இது ஆமா, தேவைன்னா போடுவோம். பொதுவா யூடியூப் போடுவோம், அதனுடைய லிங்க் போடுவோம். ஆடியோ மட்டும் வேணும்னாலும் ரெக்கார்டிங்ல இருக்கும், அது வேணும்னு தரலாம். வாய்ஸ் ஆடியோ மட்டும் கொஞ்சம் போடுங்க குருஜி. சரி, நன்றி குருஜி. ஹரி ஓம். பிரார்த்தனை. ஹரி ஓம். ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளன் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவராணினம், வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர்த்தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.